எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்கத்தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துருவோங்க. சர்வதேச அளவில் செய்திகள் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இந்திய தரப்பு யூஎஸ் தரப்பு ரெண்டு பேருமே தொடர்ந்து நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருக்கிற பேரியர்ஸை ரிசால்வ் பண்றதுக்கு நெகோசியேஷன்ஸ் தொடர்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது மார்க்கெட் அந்த நியூஸை பாசிட்டிவா பார்க்குதுங்க. இதற்கு மத்தியில் நாஸ்டாக் ஃப்ரெஷ் ரெக்கார்ட்ஸ், டவ் ஃப்ரெஷ் ரெக்கார்ட், எஸ்என்பி எல்லாமே நாஸ்டாக் ஒரு 80 பாயிண்ட் அப்பு, டவ் ஒரு 196 பாயிண்ட், எஸ்என்பி 500 ஒரு 17 பாயிண்ட் அப்புங்க. என்ன காரணம்? அமெரிக்க சந்தை ஏறுறதுக்கு என்ன காரணம்? ரெண்டு விஷயங்க. இந்த வாரம் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் நம்புறாங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா 17-18 எஃப்ஓஎம்சி மீட்டிங், ரேட் கட் உறுதி. ஸோ எவ்வளவு 0.5 இல்லை 0.25 அதான் கேள்வி. அதனால மார்க்கெட் பயங்கரமா ஏறி இருக்கு. அடுத்து ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 300 பாயிண்ட் பக்கம் மேலே ஏறி இருந்துச்சுங்க. 378 பாயிண்ட் அப்பு. பட் ஆல் டைம் ஹைக் எல்லாம் போகல. ஆல் டைம் ஹைக் நேற்று போயிட்டு கீழே இறங்கிடுச்சுங்க. தென் ஜப்பானோடைய க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5% குவார்டர் ஆன் குவார்டர் ஜிடிபி க்ரோத் இருந்திருக்கு. ஸ்ட்ராங்கான க்ரோத் அங்கேயும் பார்க்கப்படுதுங்க. ப்ரைவேட் கன்சப்ஷன் அப்படின்றது 0.4% ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்திய சந்தையில் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் ஐடி செக்டரை வச்சு மேலே ஏற்றிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, விப்ரோ எல்லாமே மேலே ஏறி இருக்கு. சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பா கீழே வரும். என்ன காரணம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப்பு. தென் இன்ஃப்ளேஷன் டேட்டா கொஞ்சம் சாதகமா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே ஏறுறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்து டைட்டன் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய மல்டி பிராண்ட் வாட்ச் ரீட்டைல் செயின் ஹீலியோஸ் அவங்களோட ரெவன்யூவை நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல அப்படியே டபுள் ஆக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஹீலியோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லக்ஸுரி வாட்சஸ் எல்லாமே அந்த ரீட்டைல் செயின்ல நம்ம பார்க்க முடியுங்க. அவங்களோட பிசினஸ் அதுதான். இப்போதைக்கு அவங்களோட ரெவன்யூ எவ்வளோ இருக்கு அப்படின்னா 10,000 கோடியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல அதை 20,000 கோடியா மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட திட்டம் என்னமா இருக்குன்னா ரூரல் இந்தியா இருக்கு இல்லையா, ரூரல் மார்க்கெட்ல ஒரு 50% மார்க்கெட் ஷேர் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க அடுத்த 3-4 வருஷத்துல. ஸோ அவங்களோட ஸ்பிளிட் அப் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ரூரல் இந்தியாவில் ஒரு 50%, அர்பன் இந்தியாவில் ஒரு 50%. ஸோ 50-50 ஸ்பிளிட்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ ரூரல் இந்தியாவில் மார்க்கெட் ஷேரை கூட்டணும்னா என்னங்க பண்ணணும்? அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. ரூரல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்ரேஜ் என்டர்பிரைசஸ் குரூப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 29ல அவங்களோட ரெவன்யூ 20,000 crores இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபர்னிச்சர் பிராண்ட் ஒன்று இருக்குங்க காட்ரேஜ்ல, காட்ரேஜ் இன்டீரியோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ரெவன்யூவை நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல நாங்க 10,000 crores கூட்டியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களோட ரெவன்யூ அப்படின்றது 5,000 crores இருக்குங்க. இந்த காட்ரேஜ் இன்டீரியோ ஃபர்னிச்சர் பிராண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா 15% மார்க்கெட் ஷேர் இருக்குங்க. ஸோ இதை நாங்க 21% கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக 300 கோடி ரூபாய் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காட்ரேஜ் இன்டீரியோ சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் 2025 முடிவுல ஒரு 119 இவி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா பேன் இண்டியா லெவல்ல 600 இவி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்பெனியோட இவி ரீட்டைல் அவுட்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 452 அவுட்லெட்ஸ் இருக்குங்க 238 சிட்டிஸ்ல. ஓவராலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் ஹெவியா இருக்குங்க இன்னும் ஒரு 3 to 5 இயர்ஸ்ல. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி நியூ டிஜிட்டல் லோன் ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்காக அவங்க ஆர்ட் நியோ ஃபின்சர்வோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த நியூ டிஜிட்டல் லோன் ஃபெசிலிட்டியில என்ன விசேஷம் அப்படின்னா நம்மள்ட்ட ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம லோன் எடுத்துக்க முடியுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான். அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி சமீபத்தில் என்டாக் 150 ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கம்பெனி இதுக்காக மட்டுமே ஒரு 100 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேபெக்ஸ் எடுத்திருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹைல இருக்குங்க. ஒரு 55 to 60 times ஏர்னிங்ஸ்ல இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்காது. இருக்கிறவங்க பத்திரமா கெட்டியா பிடிச்சிக்க வேண்டியதான். அடுத்து டாடா பவர், டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபைலிட்டி லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு மெகா சார்ஜர் ஹப் இனாகிரேட் பண்ணிருக்காங்க மும்பைல வேர்ல்டு இவி டே அன்னைக்கு. இந்த ஹப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹப் ஃபுல்லாமே பவர்ட் பை ரினியூவபிள் எனர்ஜிங்க. எனி டைம் ஆல் இவி யூசர்ஸ் அந்த ஹப்ல சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. குறிப்பா வெயிட்டிங் டைமை ரெடியூஸ் பண்றதுக்காக 16 பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க இதுல. அடுத்து டாடா கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி சிஸ்கோ கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படின்னா முக்கியமா 2 விஷயத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் இசிம் டெக்னாலஜியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, தென் செகண்ட் ஐஓடி இனிஷியேட்டிவ்ஸை ஸ்கேல் அப் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது.
அடுத்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷர்ஸை வேலைக்கு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. 2025ல் ஒரு 20,000 ஃப்ரெஷர்ஸை நாங்கள் வேலைக்கு எடுப்போம் அப்படின்ற மாதிரி செய்திகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நல்ல அப்டேட். அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட சப்சிடரி, அதாவது லித்தியம் அயான் பேட்டரி பேக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் தானே பண்றாங்க. அதுல எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 3,802 கோடிக்கு பக்கமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபர்தரா ஒரு 50 கோடி ரூபாய் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸைட்டை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயான் ஃபெசிலிட்டிக்கு கண்டினியூஸா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குங்க, மந்த் ஆன் மந்த். நம்ம ரீசெண்டா ஒரு 4 வீக்ஸ் பிஃபோர் கூட பார்த்தோம், ஒரு 100 crores வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அது காஸ்ட்லியர் சைடுக்கு போயிடுச்சுங்க. பட் அமர் ராஜா இப்பயுமே சீப்பா தான் இருக்கு, 1000 கீழே வர்றப்ப கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட எய்ம் அப்படின்றது ஃபினான்ஷியல் 29ல லோன் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 lakh crores இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் 26ல நாங்கள் 5 lakh crores லோன் புக்கை கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 29ல எங்களோட ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு 43,000 கோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து 3 times கூடி இருக்குங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 35 to 40 times earnings அந்த ரேஞ்சில் இருக்கும். காஸ்ட்லியான பிசினஸ் தான். பட் ஏற்கனவே நீங்க முற்காலங்களை கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நாங்க எப்படி க்ரோ ஆவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து ஃபார்மாவுக்கு டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னும் டேரிஃப் சம்பந்தமா எந்த அறிவிப்புகளும் வரலங்க. ஆனா இந்தியன் ஃபார்மா பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா சன் ஃபார்மா, சிப்லா இவங்களுக்குலாம் வந்து பெரிய ரிஸ்க் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ல இன்னைக்கு வந்திருக்குங்க. குறிப்பா சன் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ல அவங்களோட சேல்ஸ் அப்படின்றது ஒரு 10 to 15% தான் இருக்கு, அதனால பாதிப்புகள் இருக்காது. பட் சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்போஷர் அப்படின்றது 30%, ஓவரால் சேல்ஸ் ரெவன்யூல 30% வந்து யூஎஸ் சேல்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சிப்லால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ், ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், அதாவது யூஎஸ்ல பிசினஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஎஸ்ல மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் போட்டாலும் சிப்லாவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஓவராலா சன் ஃபார்மா, சிப்லா ரெண்டுக்குமே வந்து பெரிய ரிஸ்க் இருக்காது அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ல இன்னைக்கு போட்டுருக்காங்க. அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஹல்காம்ல ஒரு ஹோட்டல் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ சைன் பண்ண இந்த ஹோட்டல் வந்து கேட்வே பிராண்டு கீழே வரும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமா கம்பெனிக்கு ஒரு 64 keys வந்து ஆட் ஆகும். அடுத்து எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன சொல்றாங்க, நாங்க கேரளால எங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கேரளால இப்போ அவங்களோட பிரசன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 22 பிரான்ச்சஸ் இருக்குங்க, தென் 22 ATMs இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஃபினான்ஷியல் 26ல நாங்கள் 4 நியூ பிரான்ச்சஸ் ஆட் பண்ணுவோம், கோழிக்கோடு, கொச்சின், திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் அப்படின்னா NRI பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அவங்கள டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது எஸ் பேங்க். அடுத்து கோத்தக் மஹிந்திரா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனில சுமிட்டோமோ மிட்சுயி ஒரு 1.65% ஸ்டேக் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை ஃபுல்லாவே இப்ப வித்திருக்கிறாங்க பிளாக் டீல்ல. அதாவது 6,166 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வித்திருக்கிறாங்க சுமிட்டோமோ மிட்சுயி கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல. சுமிட்டோமோ மிட்சுயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 25% எஸ் பேங்க்ல ஸ்டேக் எடுக்கிறதுக்கு RBI அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மத்தியில சுமிட்டோமோ மிட்சுயி கோட்டக் மஹிந்திரா பேங்க் விட்டு ஃபுல்லாவே எக்ஸிட் ஆகுறாங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் தனியா பிரிஞ்சிடும், பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் தனியா பிரிஞ்சிடும் இல்லையா. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இவிகோவோட கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் அக்வயர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த அக்விசிஷனுக்காக ஒரு $4.5 பில்லியன் பிரிட்ஜ் லோன் ஃபெசிலிட்டி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அதாவது லோன் எடுக்கிற மாதிரி தெரியுது. இந்த லோனுக்கு டாடா சன்ஸ் பேக்கப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டிஆர்எஃப் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து பேக் பை டாடா குரூப் தான். ப்ரொமோட்டர்ஸ் வந்து டாடா ஸ்டீல் தான் ப்ரொமோட்டர்ஸ். ஒரு 33% ஸ்டேக் அவங்க தான் வச்சிருப்பாங்க. கம்பெனிக்கு புக் வேல்யூவே இருக்காதுங்க. கடன் 1.38 times இருக்கும், டெட் டு ஈக்விட்டி. காஸ்ட்லி, தென் புக் வேல்யூவே இல்லை. அதாவது கம்பெனி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னாலும் புக் வேல்யூக்கு நியரா இருந்தால் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த வேல்யூவேஷன்ல நம்ம டாடா குழுமமா இருந்தாலும் கன்சிடர் பண்ண தேவையில்லைங்க. நம்ம TTML ஒரு நிறுவனத்துக்கு தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் அதுலயும் 150, 200 ரேஞ்சில எல்லாம் சிக்கிட்டு மறுபடியும் இப்ப 50, 60sல வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் பண்ற பிசினஸா பார்த்து போயிடுறது நல்லதுங்க. அடுத்து பாம்பே புர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்காருங்க. நான் பெரும்பாலும் ட்ரேடிங் கம்பெனிஸை கன்சிடர் பண்றதே இல்லைங்க. அது ரெடிங்டனா இருந்தாலும் சரி, இல்ல பவர் ட்ரேடிங் கார்பரேஷனா இருந்தாலும் சரி, அதை நான் பார்க்கறதே இல்லை. பெரும்பாலும் இந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ பொருட்களை வந்து கைமாத்தி கொடுக்குறப்ப கடனுக்கு வாங்கி அதை கைமாத்துவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் தான் அந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகுறது இல்லை.
நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிடுறேன்னா, இப்போ ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு, ராம்கோ சிமெண்ட்ஸ் இருக்கு, விப்ரோ இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சர்வீசஸ், சாஃப்ட்வேர்ஸ், ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ரெடி பண்றாங்க, மேனுஃபேக்சர் பண்றாங்க, ப்ரொடக்ஷன் நடக்குது. டாடா ஸ்டீல்ல ஏதோ ஒரு வேலை நடக்குது, அதை என் கன்சியூமர்ஸ்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க டீலர்ஸ் மூலமா, அவங்களுக்கு அதுல பணம் கிடைக்குது. ஸோ இவங்க வந்து உற்பத்தி பண்றாங்க, உற்பத்தி பண்ணதுல இருந்து அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது கொடுக்குறப்ப. அந்த மாதிரி பிசினஸ் தான் பெரும்பாலும் கன்சிடர் பண்றதுங்க. இருந்தாலும் நண்பர் வந்து பிபிடிசி பத்தி எழுதிருக்கிறதுனால டெட் டு ஈக்விட்டி வந்து 0.23க்கு பக்கமா இருக்குங்க. பிரைஸ் டு புக் 2.3க்கு பக்கமா இருக்கு. 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். உங்களுக்கு கண்டிப்பா பிபிடிசி வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாங்க. நல்ல வேல்யூவேஷன் தான், கடன் இருக்க தான் செய்யும். பட் நான் தான் ட்ரேடிங் கம்பெனிஸை கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து ராம்கோ சிமெண்ட்ஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாங்க. ராம்கோ சிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடுங்க. ஒரு 50 டைம்ஸ் மேல இருக்கும், 77 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டி இருக்கும். ராம்கோ சிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பார்க்கலாம். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் தான் ஹோல்டிங் கம்பெனி, அது இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்த ஒரு நண்பர் வந்து நீங்க ஓஎன்ஜிசியை கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேங்க, இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றது இல்லை, பெட்ரோல் அண்ட் எல்என்ஜியை மட்டும்தான் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப சமீபத்துல கோல் இந்தியாவை பத்தி நம்ம பேசுறோம், அதுவும் விருப்பமானவங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்டே வந்து கோல் ப்ரொடக்ஷனுக்கான டார்கெட்ஸ் வந்து கூட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம கோல் இந்தியாவை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஜைடஸ் வெல்னஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. பட் ஜைடஸ் வெல்னஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான். 52% ஸ்டேக் அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஸோ ஜைடஸ் வெல்னஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸை கன்சிடர் பண்ணலாம். 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக தான் இருக்கும். 1000க்கு கீழே வரும், அப்ப பாத்துக்கலாம். அடுத்து பிடிசி இந்தியா நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ட்ரேடிங் கம்பெனியை பத்தி சொன்னோம் இல்லையா, அது பவர் ட்ரேடிங்கா இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்றது இல்லைங்க. இது போக கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் 21ல இருந்து ஃபினான்ஷியல் 25 வரைக்கும் தொடர்ந்து ரெவன்யூ ஃபால் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது ஃபினான்ஷியல் 21ல ஒரு 18,374 crores இருந்த ரெவன்யூ ஃபினான்ஷியல் 25ல 16,270 crores குறைஞ்சிருக்கு. இது போக டெட் டு ஈக்விட்டின்னு பார்த்தோம்னா 0.51 பக்கமா இருக்குங்க. புக் வேல்யூக்கு கீழே இருந்தாலும் இதெல்லாம் கன்சிடர் பண்றது இல்ல. அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் உடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, எக்ஸைட் வந்து காஸ்ட்லியா இருக்கு. ஸோ அமர் ராஜா பார்க்கலாம், அமர் ராஜா சீப்பா தான் இருக்கு. அடுத்தது ரோசரி பயோடெக் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. நம்மளோட த்ரெஷோல்டு கீழே தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.18 இருக்கு. ஓகே, ஸ்மால் கேப் பிசினஸ். ஸோ இந்த பிசினஸை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 600 ரூபாய்க்கு கொடுத்து அந்த ஷேரை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத நீங்க பாருங்க. கம்பெனி வந்து நீங்க 600 ரூபாய் கொடுத்து அந்த ஷேரை கன்சிடர் பண்றீங்க. கம்பெனி ஒரு வருஷத்துக்கு ஒரு 135 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்றாங்க. ஒரு கம்பெனியை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அதுல என்ன வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுட்டு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அதை கொடுக்கலாமா, அதை வித்தரலாமா, அது ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லி பயப்பட மாட்டீங்க. இப்போ ஒரு கம்பெனி நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடிசியை நீங்க 400 ரூபாய் கொடுத்து கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அதுல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டு உங்களோட அமௌண்ட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அது ஷேர் பிரைஸ் ஏறுதா இறங்குதா அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. நிறைய கேள்விகள் வருங்க. சார் மேல போயிட்டு உடனே கீழே இறங்குது, கொடுத்துடலாமா, ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி வரும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நிறைய பேர் கோல்டை கன்சிடர் பண்ணிருப்பீங்கல்ல. கோல்டு திடீர்னு 100 ரூபாய் 200 ரூபாய் இறங்கும், திடீர்னு ஏறும். ஆனா இறங்குறப்ப அதை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி, கோல்ட கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் கேள்விகள் வந்ததே இல்லை. கோல்ட கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னாதான் நிறைய கேள்விகள் வரும். அது ஆல் டைம் ஹைல இருந்தாலும் கூட. என்ன அர்த்தம், உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியுது. வேல்யூ தெரியறதுனால நீங்க பணத்தை போடுறீங்க. ஸோ அது ஸ்டாக் வாங்கினாலும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றப்ப அதுல என்ன வேல்யூ இருக்கு, நீங்க பணத்தை கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, அதை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஏற்ற இறக்கத்தை எல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.